விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். எட்டயபுரம் ஆட்டு சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை முக்கால்வாசி செம்மறி வரும், கால்வாசி வெள்ளாடு வரும். சனிக்கிழமை அதிகாலையிலிருந்து வெள்ளாட்டு சந்தை ஆரம்பிக்க பார்த்துடுங்க. சனிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து வெள்ளாடுகள் முக்கால்வாசியும், வெள்ளிக்கிழமை விற்காம உள்ள செம்மறிகள் கொஞ்சமே இருக்கும். தை மாசம் பிறந்துட்டு 2025 தை மாசம் இந்த பனி காலத்துக்கு கூட மக்கள் குட்டிகளை வாங்கி வளருங்க, ஒரு நோய் வராது, செழிப்பா இருக்கும். வாங்க சந்தை போய் சந்தை நிலவரத்தை பார்ப்போம். வாங்க. இன்னைக்கு சந்தைக்கு சூப்பர் ஆடு, அதுக்கு தான் வாங்கினது 18,000 சொல்லி. ஆடு 18,000மா? 18,000 20,000 சொல்லி 18,000 வாங்கினேன். 18,000க்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா போல? ஆமா வணக்கத்தானே. நான் வியாபாரம் பார்க்கல. பல்லு 6 பல்லு. 6 பல்லு, 3 வருஷம் ஆடுதான். ஆமா செனையாடும். ஆமா 2 மாசம் சென்னை ஆடு வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறோம்யா. வளர்க்கீங்க அப்படி இருக்கா? கம்பீரமா இருக்கா? ஆமா கிடா மாதிரிலாம் இருக்கு. ஆமா. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? அது அங்க வந்து ஒரு 3 ஆடு தான் இருக்கு. அதோட சேர்த்து கொண்டு 3 ஆடு இதே மாதிரி தான் இருக்குமா? ஆமா இதே மாதிரி. நான் பருவப்படியா தான் வாங்கினேன். காய்ச்சல் எல்லாம் நமக்கு பிடிக்காது. இதுல இருந்து குட்டி இறங்க ஜம்மன் இருக்கும்னா தாய் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் கொடி ஆடு, எட்டயபுரம் ஆடு. இந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கோயம்பேட்டுல இருக்கோம். இந்த ஆடுலாம் நீங்க தான் வளர்ப்பீங்களா? ஆமா. வீட்லயே போட்டு வளர்ப்பீங்களா மேட்ச்ல வளர்ப்போம்? வீட்ல தான் போடுறோம். வெளியெல்லாம் போகாது. உண்மையில வீட்லயே போட்டு வளர்க்க முடியுமா? முடியும். இதுக்கு தீவனம் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க? தீவனம் தோட்டம் இருக்கு, தோட்டத்துல தோட்டம் இருக்கு. என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல? புல்லு எல்லாமே போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை குட்டி சேர்ந்துருக்கு வீட்டுல? 4-5 இருக்கு. 4-5 சேர்த்து 7. ஒரு 20 குட்டியா சேர்க்கலாம்ல? 20 குட்டி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி யாரா வரல. தீவனம் அவ்வளவுதான் இப்ப இருக்குன்னா. சந்தையில விலையை கம்மியா வச்சு கொடுக்காண்டாமா? ரோமிக்கு ஒரு முடினா முடிக்கு ஒரு விலைனா எப்படி மக்கள் வாங்குறது? எது வாங்கிருக்கீங்க? நாங்க 2 கிடாய் வாங்கியிருக்கோம். ரேட் ஹை ரேட் தான். எது 2 என்ன நிக்கல? 2. அது யாரு உங்களுக்கு? மகா மகா மகா. ஹை ரேட், முடிக்கு ஒரு ரேட். பெண்கள் தான் வளர்ப்பீங்க? ஆமா பெண்கள் தான் வளர்க்கும். ரேட்டை கம்மியாக்கணும் சந்தையில. ரொம்ப ரேட்டு முடி ரேட்டுக்கா. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது வேலை? அது 11, 12, 13 முடிச்சு சொல்லி குறையாதான் முடிச்சிருக்கு. ஒரு 500 ரூபா தான் குறைச்சிருக்கு. எங்களை குறைக்க மாட்டேன்றாங்களா? குறைக்க மாட்டாங்க. எட்டயபுரம் பொருளுக்கு மதிப்பு கூடலாம். உண்மைதான். திருநெல்வேலியோட எட்டயபுரம். திருநெல்வேலியில டாப்பா 500, 1000 ஆட்டி குட்டி வாங்குவேன். அதான் இப்ப பாத்துட்டே வரேன். எங்க இருந்துலாமோ வராங்களா எட்டயபுரத்துக்கு? அது உண்மை. அது வரப்போய் தான் ரேட்டு கூட. அப்படியா? நல்லா வளருது இல்ல? அதெல்லாம் வளரலாம் கிடையாது. நெடுப்பத்துக்கு வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் நெடுப்பமா இருக்கறனால வளர்ச்சியா கூடன்னு நினைக்காங்க. நீல வாழை இருக்கு, அதுதான் சிறப்புன்னு. அதனால சிறப்பு, வேற ஒண்ணும் இல்ல. இருக்கு, வருமானம் இருக்கு. கஷ்டப்படணும். ஆனா கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். வீட்லயே தானே போட்டு வளர்க்க போறீங்க? புல்லு அதுக்கு தோட்டம் பிடிக்கணும். சும்மாலாம் வராது. தோட்டத்தை பிடிச்சு அறுத்து புல்லு அறுத்து அவுத்திக்குள்ள அறுத்து வளர்க்கணும். சும்மா கிடையாது. நீங்க சொந்த தோட்டமா? ஒத்திக்கு தான் வாங்கணும். சொந்த தோட்டம் எல்லாம் இருக்குமா? சொந்த தோட்டம் இருந்தா அந்த தொழிலே பார்க்க முடியாது. ஒத்திக்கு தான் பிடிச்சு வளர்க்கணும். ஒத்திக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? இப்போ வருஷத்துக்கு 5, 7 அப்படி கொடுப்பாங்க குத்தகைக்கு மாதிரி. அது பிடிச்சுதான் திருப்பி அவுத்திக்குள்ள வச்சு அதுக்கு களை வெட்டுறதுக்கு சம்பளம் கொடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்கு படிக்காத பாட்டிகளுக்கு வேலை. ஆடு வளர்ப்பா சம்பளம் கிடைக்குமா? 5000, 10,000 சம்பளம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா கஷ்டப்பட்டு வளர்க்கணும். ஒரு வருஷம் ஆனா தான் 5 ரூபா பார்க்கலாம். எட்டயபுரத்துல குடிச்சு போற குட்டி ஒரு குட்டிக்குன்னா? ஆமா சும்மா இல்ல. எட்டயபுரம் குட்டிகள் எப்படி நல்லா இருக்கு? வளர்ச்சி நல்லா இருக்கு. வளர்ச்சா இன்னும் 1 வருஷம் வளர்த்தா தான் உங்க துட்டா எடுக்கலாம். எந்த ஊரு உங்களுக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? திருநெல்வேலியில எட்டயபுரம் வந்திருக்கீங்க? ஆமா. செட்டிக்குறிச்சி எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். சரியா இருக்கு, சூப்பரா. எத்தனை தாயாடு, எத்தனை குட்டி? 3 தாய் 6 குட்டி. 6 குட்டி. ஒன்னொன்னுக்கும் 2 குட்டி. 2 குட்டி. என்ன விலையில முடிஞ்சது? சொன்ன 60,000. 3 ஆடு 6 கடா குட்டி. 32 6 20,000 எல்லாம் சேர்த்து. ஆமா 60,000. 60,000. வீட்டுல ஆடுகள்லாம் இருக்குதா? வேற எல்லாமே இதே மாதிரி தான் வாங்கிக்கலாம். பிடிச்சலாம் கிடையாது. நல்ல பொருளை வாங்கி நல்ல விலைக்கு விற்பீங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்துல இருந்து வரேன். எத்தனை எண்ணிக்கை வாங்கியிருக்கீங்க? 3 வாங்கியிருக்கிறேன். இளைஞரா இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கேன். HRN மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கேன். MBA முடிச்சிருக்கீங்களா? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா 50,000 ரூபா 60,000 சம்பளம் எடுக்கல. இல்ல அது வந்துட்டு இருக்கதான் செய்யுது. ஆனா படிச்சுட்டேன். வேலைக்கு போனது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. 25,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினேன். ஆனா எவ்வளவு கொடுத்தாங்க ஆரம்பத்துல? உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுத்தாங்க? ஸ்டார்டிங்ல வந்து ட்ரைனிங் போயிட்டு வரும்போது 5,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்தேன். 25,000 வரைக்கும் வாங்கினேன். ஆனா எனக்கு அது மனநிறைவா இல்லை. வேலையில வந்துட்டு அந்த சம்பளம் வந்து எனக்கு கட்டவும் இல்லை. இதே கஷ்டத்தை வந்து நான் வந்துட்டு 6 மாசம் செலவிட்டேன்னா 4 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் நான் இதுல பாத்துருவேன். ஆடு வளர்ப்புலையா? ஆமா கண்டிப்பா. நம்ம சொந்த தொழில் இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம வந்துட்டு அதுல வந்துட்டு அடுத்த டார்கெட் வந்து என்னன்னா, இது எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இதை வந்து இதே மீட்டை இல்ல மீட்டை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நான் ஐடியால இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதே பிராண்ட் வந்துட்டு இப்ப இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியா எவ்வளவோ இது இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போறோம். மீட்டை நீ ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வர்ற மாதிரியா. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து எனக்கு இது வந்துட்டு போர்ட் வசதி இருக்கு தூத்துக்குடியில.
தான் இருக்குது. நான் அதை வந்துட்டு நீ ஐடியா பண்ண தான் போறேன். அது வந்துட்டு அதுக்கான டார்கெட்ல தான் இப்ப இறங்கிட்டு இருக்கேன். உங்க படிப்பை இதுல மூலதனத்தை இதுல போட போறீங்க. இப்ப நான் படிச்சது பிசினஸ் பத்தி. அப்ப பிசினஸ் பண்ணாம எதுக்கு போயிட்டு யாரோ என்னோட மூளை ஏன் வேற ஒருத்தர் செலவு பண்றது? அதுக்கு என்னோட உழைப்புல செலவு பண்ணா நான் முன்னேறி போயிருவேன்ல. இப்ப நான் ஒரு தொழில் பண்ணேன்னா அந்த தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக முடியும். ஆனா அதே இது வேலைக்கு போனா என் வேலையை என்னோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. 150 ஆடு வளர்க்கலாம், செம்பரி ஆடு. சரி, 150 ஆடு வளர்க்கீங்க. இவ்வளவு நாள்ல ஒரு வீடு கட்டி இருக்கீங்களா? வீடுலாம் எடுத்திருக்கீங்களா? அதெல்லாம் மனுஷனுக்குள்ள ஆசை தானப்பா. காரு எல்லாம் எடுத்திருக்கீங்களா? காரு எல்லாம் இல்ல. ஆனா வீடு வந்துட்டு இப்பதான் கட்டி முடிச்சோம். ஒரு வருஷம் ஆகுது. ஒரு 80 ல இருந்து 90, 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல. 1 கோடியா? உண்மையிலே ஒரு ஆடு வளர்க்க ஆளு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட முடியும்? உழைக்க நம்ம உடம்புல தெம்பு இருந்தா கண்டிப்பா எல்லாமே முடியும். தன்னம்பிக்கைக்கு தான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா வந்து என்னோட உழைப்பு வந்து இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து இருக்கதான் செய்யுது. நான் படிச்சாலும் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஆடை வந்து நான் விட்டு கொடுத்தது இல்ல. எங்க படிச்சு முடிச்சு வந்து இப்ப வேலை பார்க்குற வரைக்கும் இந்த ஆடு இருக்கிற இடத்துல நான் வேலையும் தேடிக்கிட்டேன். ஏன்னா இதை விட்டு என்னால இருக்க முடியாது. ஆடு வளர்த்தாலும் கோடியை தொடலாம். கண்டிப்பா தொடலாம். எங்க அப்பா ஒரு உதாரணம். நான் இல்ல, நான் அச்சீவ் பண்ணல. எங்க அப்பா ஒரு உதாரணம். கஷ்டங்கள் இருக்குது, கண்டிப்பா கஷ்டம் இருக்குதா செய்யுது. மேட்டுப்பட்டி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? 2 கிடா கோயிலுக்கு புதன்கிழமை பம்சல். எந்த ஊர் கோயிலுமா? அங்க போன தூத்துக்குடி பக்கம். முடிஞ்சது 30 சொன்னாங்க. 27க்கு முடிஞ்சிரு. 27. அந்த இதுல சூப்பர் ஆடுகளா வாங்கிறீங்க. ஆனா எந்த ஊர் வியாபாரி? இது குருமலை. பொருள் நயம் பொருள். ஆமா. எவ்வளவு சொல்றீங்க? 35,000 ஜோடி. ஆமா. 17,500 ஒரு ஆடு. ஆமா. எவ்வளவு நான் கொடுப்பீங்க? கொடுக்குறேன். 33,000 கொடுத்தாச்சு ஆடு. முடிச்சிட்டோம். ஆமா ஆமா. ஓ, அவங்க வாங்கிட்டு போறாங்களா? எந்த ஊருக்கு அண்ணாச்சி? திருப்புவனம். எங்க இருக்குது? சிவகங்கை மாவட்டத்துக்கு வாங்கிட்டு போறீங்க. பொருள் நயம் ஜம்முன்னு இருக்கு. எத்தனை ஆடு கொடுத்தீங்க அண்ணாச்சி? நாங்க 4 ஆடு கொடுத்தோம். ஒரிஜினல் எட்டயபுரம் பொருள். 10 ஆடு வளர்த்தா எப்படி வருமானம் வரும்? இது 10 ஆடு வளர்த்தா 2 குட்டி தான் போடும். 2 குட்டி உருப்படியா வளர்த்துருமா? நல்லா வளர்த்துரும். நல்லா பால் வர்க்க ஆடுதான். 4 ஆடு 1 கிலோ. 10 ஆடு வளர்த்தா ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாமா? அழகா கிடைக்கும். ஒரிஜினல் எட்டயபுரம் குட்டிகள். கெடா குட்டி, பொட்டு குட்டி. ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? வெம்பூருக்கு வாங்கிட்டு போறோம். வெம்பூர் பிரீடா? வெம்பூர். ஆமா, வெம்பூர் பொருள் நல்ல பொருள்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, வெம்பூர் பொருள் நல்ல பொருள், பேர் போன பொருள் வாங்கிட்டு போறோம். மெட்ராஸ் கோட்டையிலேயே நம்ம கிடாய் போட்டா இருக்கும். காடி பிடிச்ச மணிக்கு நம்ம போட்டா இருக்கும். அங்க உங்க கிடா தானே? மெட்ராஸ்ல கோட்டையில இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் ஃபேமஸான ஆடு வச்சிருந்தோம். ஆமா. இப்போ வளர்ப்புக்கு ஆள் தோதுலனால வித்துட்டோம். வெம்பூர் கிடாய்கள் நல்ல பரும்பூர் கிடாய்கள் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரோட்டு கிடாய் இப்ப இருக்கு. ஒரு கிடாய் 33,000 ரூபாய் கேட்டு கொடுக்காம வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கு வீட்டுல. ஒரே வெள்ளாட்டம் கிடாய் 33,000 ரூபாய் கேட்டு கொடுக்காம வச்சிருக்கேன். 25 ஆடு கொடியாடு இருக்கு. விலைக்கு விற்கிறார். இது செம்மறி வாங்கிட்டு போறீங்க இப்போ? இது வளர்ப்புக்கு, மருமனுக்கு வளர்ப்பு. எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க? இதுல 11 வாங்கிருக்கோம். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? ஜோடி 16 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்ச விலை 13,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி 6,500. 6,500. இது வந்து 6 மாசம் வரைக்கும் வளர்ப்போம். மேய்ச்சல் கொண்டு போவீங்களா? வீட்டுல தான் கிடக்கும். வீட்டுல தோட்டம் குலை இருக்கு, அகத்தி குலை இருக்கு. வீட்லயே தீவனம் போட்டு வீட்லயே வளர்த்து. வேற என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல? அகத்தி குலை இருக்கு, வேலி மசாலா இருக்கு, கொத்தவரங்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. மக்காச்சோளம் இருக்கு. மக்காச்சோளம் குட்டி போத்தோம். காலையில வந்து மக்காச்சோளம் சீனாரை போட்டு காலையில, மத்தியானத்துக்கு அகத்தி குலை. ராத்திரி நைட்டுக்கு வேப்பங்குலை கட்டிட்டோம்னா நல்லா தின்னுட்டு உடல் நல்லா ஜம்முன்னு இருக்கும். வேப்பங்குலை கிடைக்குதா ஃபுல்லா? எங்களுக்கு வேப்ப மரம் எங்க தோட்டத்திலே 40 மரம் இருக்கு. வேப்பங்குலை பிரச்சனை இல்ல. எங்களுக்கு வேப்பங்குலை 40 மரம் இருக்கு. சரி, இது ஒரு 6 மாசம் கழிச்சுன்னா எவ்வளவு ரேஞ்சுக்கு வரும் குட்டி? இன்னைக்கு 6,500 ஒரு குட்டி. இன்னைக்கு ஒரு குட்டி ஒண்ணு 16,000 ரூபாய், 17 ரூபாய்க்கு விற்கும். 18 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கும். ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். குட்டி கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மேல. அதான் கணக்கு. வருங்கால இளைஞர்கள் இதை நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களும் ஆடு வளர்த்து ஜெயிக்கலாமா? இது ஒரு நல்ல பிசினஸ் தானா? ஜெயிக்கலாம். மழைக்கு நனையணும், வெயிலுக்கு காயணும். அப்படி முடிஞ்சா ஜெயிக்கலாம். இல்லைன்னா ஓடுறாப்புல இருந்தா, மழையை பார்த்து ஓடுறாப்புல இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. சூப்பர் ஆடுகளா வாங்கிருக்கீங்க. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? எங்களுக்கு விருதுநகர் மாவட்டம் சிறில் திருத்தால அளவு ஊர். 2 தாயாடு, 2 குட்டி, 2 செனை, 4+2 6. சூப்பர் கலர்லாம். உங்க ஏரியால கன்னியாடு தானே ஃபேமஸ்? இருக்கு. நான் இதான் வச்சிருக்கேன். 60 ரூபா. 4 60. ஆமா. கலர் அருமையான கலர்ல அண்ணாச்சி வாங்கிருக்கீங்க. ஆமா. புளியம்போர் எல்லாமே புளியம்போர். போன மாதத்துக்கு இந்த ஒரு மாதம் வாங்கிட்டு போனேன். அதுவும் புளியம்போர் தானே? ஆமா. இதுக்கு ஏத்த கிடா கிடக்கா நெஞ்சு வருது. இருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க கிடா? 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். எவ்வளவு சேர்ந்துருக்கு? இதோட சேர்த்து 50 60 ரூபாய் இருக்கு. வெள்ளாடு 30 மேல 20 மேல வளர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. எங்க காடு குளக்கம்பு ஏரியா. முக்கியம் அங்கேயே வித்துருவீங்களா? சந்தைக்கு தான் அங்கிட்டு வாங்கிட்டு போறோம். வீட்டுல வாங்கிட்டு போறாங்க. யாருக்கு இங்க சந்தைகளை வாங்கிட்டு வர மாட்டேன்.
அவ்வளவு உயரம் அவ்வளவு நீள வாழம் ஜம்முன்னு இருக்கும். வந்து பக்கத்துல வித்துரும். ஆமா. குட்டி 3 மாசம் குட்டி எவ்வளவு ரேஞ்சில் கொடுப்பீங்க? கொடுக்கலாம் 3 மாசம் குட்டில 6 மாசம் ஒரு 10 கிலோ குட்டியை தான் கொடுப்பேன். 10,000 12,000 15 குட்டியை தான் கொடுப்பேன். 10,000 குறைஞ்சு கொடுக்க மாட்டீங்க மேடம். 50 ஆடு வளர்க்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா? வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் நம்ம பாடுபட்டா தான் வருமானம். அதுல நைட்டும் போல உரக்கலாம் என்ன செய்ய வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? 5 லட்சம்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சும்மா பேட்டிக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். 5 லட்சம் கிடைக்கும். 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ள வரும். அதை பாதுகாக்கணும். நம்ம அதிலே சாப்பிடணும். அது செலவுக்குலாம் போட வேண்டி இருக்கும். அப்ப எந்த ஊர்ல இருந்து வரீங்க? 2000 சொல்லி 1800. பிடிச்சிருக்கா? குட்டி இதான் முதல் டைம் வளர்க்க. இதுக்கு முன்னாடி குட்டி வளர்த்திருக்கீங்களா? ஏற்கனவே வளர்த்திருக்கீங்க. இதுக்கு பால் கொடுக்கணுமா? பால் கடையில வாங்கி கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே வளர்த்து 20,000 வித்திருக்கீங்க. நல்ல சூப்பர் கிடாவா இருக்கு. எதுக்காக என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு தலைவர. கோயிலுக்குலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுமாங்க. 10 அம்சங்கள் பொருத்தமா இருக்கா? எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. எப்படி இருக்கு குட்டி? 2 பல்லு தான் தலைவர. அப்படியா? 2 பல்லு தான். 2 பல்லு எப்படி இருக்கு? ஆமா. வளர்த்து கொடுக்கணுமா இல்லாட்டா அப்படியே கொடுக்க போறீங்களா? இது அப்படிக்கு தான் கொண்டு போறோம் கோயிலுக்கு. 36 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 30 ரூபா. ஒரு கிடா 15,000. கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? கறி மதிப்புனா 16-17 கிலோ அவ்வளவு. ஆனா எந்த ஊர் போகுது? நல்ல ஆடுகள். எந்த ஊர் அண்ணாஜி? குளத்தூர் வளப்புக்கா. ஆமா. சூப்பர் ஆடுகள். நல்ல புளியம்போர் ஆடுகள். எவ்வளவு அண்ணாஜி விலை மட்டும்? 45,000. 3 15 45. ஒரு ஆடு 15,000. 15,000. ஓகே. நல்ல புளியம்போர் நல்ல சரியான ஆடுகள். நல்ல கொடியான ஆடு. கொடியாடு ஒரிஜினல். ஆமா. கொடியாடுமாங்க. மற்றபடி இதான் ஒரிஜினல். ஆமா. ஜம்முன்னு இருக்கு. அருப்பாட்டை எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க? அது 4 வாங்க வந்தோம். ஏன் 2 தான் வாங்கிருக்கீங்க? அது ஒண்ணு வாங்கி. இது ஒண்ணு வாங்கிருக்கீங்க. 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா ஜோடி. 11 ரூபா. நீங்க எதிர்பார்த்த விலை? 2 ரூபா 1000 ரூபா போடுது. 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கேட்டான். 10 ரூபா. 5 5 10. அதான் சரியான மதிப்பு. எட்டயபுரம் தான் சந்தை. வேற உங்க ஊர் பக்கத்துல வேற ஊர்ல இருக்குல்ல, அருப்பாட்டுலயே இருக்கு. செம்பரி அங்கே வராது. வெள்ளாடு மட்டும் தான் வரும். இது ஆசைப்பட்டு குட்டி 2 ஆசைக்கு. ஆமா. சிவகங்கை மாவட்டம் நாட்டு மாவட்டம். என்ன காரணம் இவ்வளவு பொடிய குட்டி வாங்கிருக்கீங்களா? அது வளர்க்கணும் ஒரு ஆசை சின்ன வயசுல. மயிலம்பாடி கிடக்குதா உங்ககிட்ட? இருக்கு. இருக்குது. 2 சேர்த்து 5,000 ரூபா. இது 2,000. இது 3,000. பெரிய குட்டியா வாங்கலாம்ல. இதுல பால் செலவு எல்லாம் ரொம்ப விலை பெறும்ல. கடைசியில மாடு இருக்கு பாத்துக்கலாம். பெரிய குட்டினா இன்னும் ரேட்டு கூடுது. மாடு இருக்குது. பாலை பத்தி பிரச்சனை இல்லை. மயிலம்பாடிக்கு பரமக்குடி அந்த பக்கம் போலாம். பரமக்குடி சாயல்குடி போலாம். நல்லா இருக்கும். பொட்டுக்குட்டி வாங்கணும்னா எட்டயபுரம் தான். எட்டயபுரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டே இருக்கீங்களா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரிசல் குளம் விளாத்திக்குளம் பக்கம் கிடாய் குட்டி. 2மே கிடாய் குட்டி. 3 வாங்கணும்னு வந்தா 2 கிடைச்சது. அதனால 2 வாங்கிட்டேன். இது 14 ரூபா சொன்னாங்க. 7 7 14 சொன்ன விலை. 14 சொன்ன விலை 13 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 13. ஒரு குட்டி 6,500. இது கொடியாடு தான். கொடியாடு ஒரிஜினல். ஆமா. இது ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்க்க வேண்டியது. வளர்த்துட்டு வேற எதுவும் தொழில் பண்றீங்களா? வேற. ஆமா. பெயிண்டிங் ஒர்க் பண்றேன். பெயிண்டிங் பிளஸ் ஆடு வளர்ப்பா. ஆமா. வீட்டுல ஏற்கனவே ஒரு 4 ஆடு இருந்தது. அதை கொடுத்துட்டு கிடா குட்டியை இப்போ வளர்க்குற ஐடியாலாம் வாங்கியிருக்கு. ஏன் ஆடு வளர்ப்பு நல்லது தானே? இல்ல ஆடு அது நமக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால கிடா குட்டியா வாங்கணும்னு ஆசை. சூப்பர் கிடாய்களா வாங்கிருக்கீங்க. எதுக்காக வாங்கிருக்கீங்க? கிடா இவ்வளவு பெரிய கிடா வளருமா? பெருசாலாம் இருக்கு. பெரிய கிடாவெல்லாம் இருக்கு. அதுல இந்த கூட்டம் கொடுக்கல ஏறி இருக்கா. ஏறப்பட இல்ல. அப்படி என்ன ஏற கொடுப்பீங்க? தீவனம் என்ன தீவனம்? அகத்தி கொலை பாத்திவா தவிடு இதுல பிணைஞ்சு வைக்கிறது. 2 மாதத்துல வள போயிருது. இன்னைக்கு எவ்வளவு விலை? வாங்கின விலை மொத்தம் 42. 42. அப்போ ஒரு குட்டி எவ்வளவு வருது? 14 ரேட்டு வருது. 14. பரவாயில்லையா? விற்கும் போது எவ்வளவு ரேஞ்சுக்கு இருக்கும்? விற்கும் போது 18 20 ரூபாய்க்கு. ஒரு குட்டி 20 ரூபா ரேஞ்சுக்கு. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க அப்போ? 2 மாதம் தான் காயம். 2 மாதம் 3 மாசத்துக்குள்ள 3 மாசத்துல 6,000 ரூபாய் ஏத்தணும். ஏத்தி வித்துடணும். இன்னைக்கு எப்படி 14 ரூபா பரவாயில்லையா விலை? கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. இன்னும் வர இன்னும் கிராக்கியா தான் இருக்கும். பொங்கல் டைம்ல தை மாசம். ஆனா இது சரியான கிடால, நல்ல கிடால. அதான் வாங்கி போடுறது. பருவட்டு ரொம்ப பருவட்டு கிடையாது. அதான் வாங்கி போட்டுக்கோம். எல்லா சைஸும் உங்கள்கிட்ட கிடக்கும். எல்லா சைஸும். கோவில் பெட்டி. என்ன பொடி குட்டி வாங்கிருக்கீங்க? ஏன் பிடிச்சிருக்கு? மனசுக்கு பிடிச்சிருக்கா? அப்பாட்ட கேட்டேன். அப்பா வேண்டாம்னுச்சு. நீ வேணும்னா வாங்கிட்டா. வாங்கி பால் கடையில வாங்கி காய்ச்சி கொடுக்கணும். தண்ணி சேர்க்கணுமா? தண்ணி சேர்க்கணுமா? ஆமா. எத்தனை நேரம் கொடுப்போம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 தடவை. 3 தடவை. வயிறு முட்டை கொடுக்கணுமா? அரை வயிற்றுக்கு 3/4 வயிற்று? அரை வயிற்றுக்கு 3/4 வயிற்று. வயிறு முட்டை கொடுக்க கூடாது. சூப்பர். ஒரு லட்சத்துக்கு 1000 ரூபா வந்துரும்ல பால் பாக்கெட் தான்.
இல்ல பசும்பால் வீட்டு பக்கத்துல வரும் அதை வாங்கி கொடுப்போம். அவங்ககிட்ட வாங்கி கொடுப்பீங்க. ஆ. இல்ல மாசத்துக்கு 1000 ரூபா வர்றதுனால பெரிய குட்டியா வாங்கலாம், ஏன் பொடிசா போட்டு வாங்கிட்டு? பிடிச்சிருந்துச்சு. அந்த பொடிசா வளர்த்ததான் பாசம் இருக்குமோ? தம்பி எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க குட்டியா? 1500 1300 வாங்கினோம். 1300 பிறந்த 2 நாள் குட்டியா தானே இருக்கு. அவ்வளவு விலைக்கு வந்துருமா? அருங்குளம் ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஆமா, இது 15 ரூபா சொன்னாங்க, 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. உண்மையிலே 12 தானே? உண்மையிலேயே 12 தான். அப்புறம் என்ன, வயசு 2 பல்லு. 2 பல்லு, ஒரு 1.5 வருஷம். தலைத்தா தலை. அதான் ஒரு குட்டி. அடுத்த இதுல 2 குட்டி 3 குட்டி போடும். போடும். எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீட்டுலாங்க? வீட்டுல ஆடு 10-30 ஆடு இருக்கு. எல்லாம் கொடி ஆடு தான். ஆமா, கொடியாடு வளர்த்தா நல்லா லாபம் தானா? நல்ல லாபம். வளர்த்தா தான் லாபம். நம்மளால கால் ஓடிட்டு கிடந்தா லாபம் இருக்குமா? என்னாச்சு, கால் இதாயிட்டா?